பாடல் இலக்கம் 2. பாடல் இலக்கம் 2. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே நுழைகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே நுழைகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இது தவக்காலம். தவக்காலத்திலே 2வது ஞாயிறு தினத்தை அனுசரிப்பதற்காக வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தவக்காலம் மனம் மாற்றத்தின் காலம், அருளின் காலம், இரக்கத்தின் காலம். இன்றைய நாள் வாசகங்களூடாக நாங்கள் வேற்று உருப்பெற்று உருமாற்றம் பெற்று கடவுளுக்கு ஏற்றவர்களாக மாறுவதற்காக சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிற காலம். இந்த காலத்திலே ஆண்டவரது அருளை சிறப்பாக நம்மில் பொழியுமாறு மன்றாடுவோம். நமது இதயத்தை தொட்டு வாழ்வை தொட்டு ஆசீர்வதிக்குமாறும், நாங்கள் தீய வழிகளிலே இருந்து மனம் திரும்பி நல்ல வழிக்கு திரும்பி ஆண்டுடைய பாதையிலே நடக்க மனமாற்றமில்லா பெற்றவர்களாக எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோமாக. திருப்பலியை தகுந்த விதத்திலே ஒப்புக் கொடுக்க நமது குறைகள், குற்றங்கள், பாவங்கள், துரோகங்கள் எல்லாவற்றிற்காகவும் இரக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு வேண்டி தூய உள்ளத்தோடு இந்த பலியிலே பங்கேற்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பிலே ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 5 முதல் 12, பின் 17 முதல் 18 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றை போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிரகாம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து ஜூப்ரதீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழி மரபினருக்கு வழங்குவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலாக. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடங்க வேண்டும்? என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நேர் சினம் கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதேயும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காப்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றுவார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய தம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பானவர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆயந்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவருக்கு செவிசாயுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 28 தொடக்கம் 36. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது என்னவென்று தெரியாமலேயே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரை, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபோது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, சகோதரிகளே, இன்று நாங்கள் தவக்காலத்திலே 2வது ஞாயிறு தினத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வழிபாட்டு ஆண்டிலும் தவக்காலத்திலே 2வது ஞாயிறு அன்று ஆண்டவரின் உருமாற்ற நிகழ்வு நமக்கு வாசிக்கப்படுகின்றது. கிறிஸ்து மலை மீது தோற்றம் மாறிய நிகழ்வின் உட்பொருளை இன்றும் நாம் சிந்திக்க சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து தாம் படப்போகின்ற பாடுகளை பற்றி முதல் முறையாக முன்கூட்டியே தம்முடைய சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். ஆனால் அவருடைய சீடர்களால் அதை புரிந்து கொள்ளவோ அதனை ஏற்றுக்கொள்ளவோ முடியவில்லை. அதற்குரிய மனப்பக்குவம் அவர்களிடையே இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, அவருடைய சீடர்களுக்கு அது சிலுவை பிடிக்கவும் இல்லை. அதை பற்றிய அவர்களுக்கு விளக்கமும் சரியாக இருக்கவில்லை.
இந்த நேரத்தில் தான் ராயப்பர், ஆண்டவரே, உமக்கு இந்த சிலுவை சாவு வேண்டவே வேண்டாம், இது உமக்கு நடக்கக்கூடாது என்று தனியாக கூட்டிக் கொண்டு போய் இயேசுவை ராயப்பர் கடிந்து கொண்டார். சுருக்கமாக சொன்னால், மெசியாவின் சிலுவையும் சிலுவை மரணமும் சீடர்களுக்கு ஒரு மாபெரும் இடறல்களாக இருந்தன. சீடர்களுக்கு சிலுவை இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. ஆதலால் தான் சீடர்களுடைய இந்த மனதிலே இருக்கின்ற சிலுவை என்ற இடரலை நீக்குவதற்காக இயேசு முடிவெடுக்கின்றார். அதன் விளைவுதான் கிறிஸ்து உயர்ந்த மலையிலே தமது 3 சீடர்களுக்கு முன்பாக தமது மாட்சியை அவர் வெளிப்படுத்துகின்றார். யார் இந்த 3 சீடர்கள்? ராயப்பர், யாகப்பர், அருளப்பர். இங்கே இப்ப இன்னொரு நிகழ்வையும் ஞாபகப்படுத்தினால் இதன் உட்பொருளை இலகுவாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்கு பூங்காவனத்திலே இரத்த வியர்வை வேர்க்கும்போது அந்த காட்சியை இனிமேல் காண இருப்பவர்களும் இந்த 3 தான்: ராயப்பர், யாகப்பர், அருளப்பர். கிறிஸ்துவின் மாட்சியை பார்த்தவர்களும் இவர்கள்தான். கிறிஸ்துவனுடைய இரத்த வியர்வை போன்ற கொடூரமான நிகழ்வை பார்க்க இருப்பவர்களும் இவர்கள்தான். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாடு சட்டம் மற்றும் இறைவாக்கு என்ற 2 பகுதிகளை கொண்டிருக்கிறது. இங்கே இயேசு தோற்றமாற்றம் அடைந்த பொழுது சட்டத்தின் பிரதிநிதியாக மோசேயும் இறைவாக்கினரின் பிரதிநிதியாக எலியாவும் நின்று கொண்டிருந்தார்கள். சிலுவையானது இங்கே 2 பேரும் கிறிஸ்து எருசலேமிலே சந்திக்க போகின்ற அவருடைய சிலுவை சாவை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று லூக்கா தன்னுடைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மோசே, எலியா ஆகியோர் மூலமாக சட்டமும் இறைவாக்கும் இயேசுவுக்கே சான்று பகர்ந்து நிற்கின்றன என்பது நமக்கு தெளிவாக புரிகின்றது. அது மட்டுமல்ல, இவரே எனது அன்பார்ந்த மகன், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என்று விண்ணகத்திலே இருக்கிற தந்தை கடவுளும் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார். மனித சாட்சியத்தை விட கடவுள் தரும் சாட்சியம் மேலானது, உண்மையானது. இப்பொழுது சிலுவை சாவு வேண்டவே வேண்டாம் என்று கூறிய ராயப்பர் கிறிஸ்துடைய மாட்சியை கண்ட பிறகு, ஆண்டவரே, நாங்கள் இங்கே இருப்பது எத்துணை நலம் என்று அவர் சொல்ல வருகின்றார். சிலுவை சாவு வேண்டாம், மகிமையே வேண்டும் என்பதுதான் ராயப்பருடைய விருப்பம். நம்முடைய மனதை தொட்டு பார்த்தாலும் நம்முடைய விருப்பமும் அதுதான். ராயப்பருடைய விருப்பம் எதுவோ அதுவே நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் சிலுவை வாயிலாகவே நாம் மகிமை அடைய வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டமாக இருக்கின்றது. சிலுவையானது புதுமைகளை விரும்புகிற யூதர்களுக்கு ஒரு மாபெரும் தடைக்கல்லாக இருக்கிறது. சிலுவையானது ஞானத்தை தேடும் கிரேக்கர்களுக்கு அது ஒரு மாபெரும் மடமைத்தனமாக இருக்கின்றது. ஆனால் கடவுளால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சிலுவை அது கடவுளின் வல்லமை, சிலுவை அது கடவுளின் ஞானம். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே சிலுவையின் மறைபொருளை நாம் நன்கு உணர்வதற்காக சிறப்பாக அழைப்பு பெற்றிருக்கிறோம். இறைவனுடைய மீட்பு திட்டம் என்பது கிறிஸ்துவின் சிலுவை வழியாகத்தான் நிறைவேறுகின்றது. இயேசுவை பின்பற்ற விரும்பும் எவரும் சிலுவையை சுமந்தே அவரை பின்பற்ற வேண்டும். இயேசுவின் சீடர்களுக்கு சிலுவை ஒரு விருப்பமான பாடம் அல்ல, அது ஒரு கட்டாயமான பாடம். ஒருவர் தம்மை இழந்தால்தான் வாழ்வு பெற முடியும். தம் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள விரும்புபவர் அதை இழந்து விடுவார். எனவே என்னை பின் செல்ல விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசுவே நமக்கு சொல்லி இருக்கிறார். இன்றைய முதலாவது வாசகத்திலே ஆபிரகாம் தனது ஊரையும் உடைமைகளையும் உற்றாரையும் உறவினரையும் இழந்தார். ஆதலால் தான் அவர் புதிய நாட்டை பெற்றார். பல இனத்தவருக்கு அவர் தந்தையாக மாறுகின்றார். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது, ஆபிரகாம் தாம் எங்கே போக வேண்டும் என்பது தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு செல்கின்றார். எனவேதான் அவர் விசுவாசத்தின் தந்தையாக ஒரு மாற்றம் அடைந்தார். நாம் இருப்பது மாதா காட்சி கொடுத்த புண்ணிய பூமி.
மரியன்னை உற்று நோக்கும் பொழுது அவர் தனது சுய விருப்பத்தை இதோ ஆண்டோடைய அடிமைன்னு சொல்லி தன்னுடைய சுய விருப்பத்தை கடவுளுக்கு கையளித்ததால் அவர் மீட்பரின் தாயாக உருமாற்றம் அடைகின்றார். நாமும் இறந்து மண்ணிலே புதைக்கப்பட்டால்தான் வேற்றுரு பெற்று உயிர்த்தெழ முடியும். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நமது உடலை மாட்சிக்குரிய உடலின் சாயலாக உருமாற்றுவார் என்கிறார் புனித பவுல் அடிகளார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே நாங்கள் சிலுவை பாதை செய்கிறவர்களாக மட்டும் இராமல் அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற சிலுவைகளை நல்ல மனதோடு ஏற்று அதை சுமக்கின்றவர்களாக வாழும் அருளை கேட்போம். சிறப்பாக இந்த தவக்காலத்திலே எங்களை இதயத்தை தொட்டு நாங்கள் மனமாற்றம் பெற்றவர்களாக ஆண்டுடைய பாதையிலே செல்ல வேண்டிய அந்த அருளை எமது உள்ளத்திலே பொழிந்து இந்த தவக்காலத்தில் நம்மை ஆசீர்வதிக்குமாறு வந்திருக்கிற உங்களையும் இணையத்தினூடாக இணைந்து திருப்பலியிலே பங்கெடுக்கிற மக்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எழுந்து நிற்போம். விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பக்கம் 5. ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நல்லவர், எங்களை அன்பு செய்கிறவர், சிறப்பாக பரிவையும் இரக்கத்தையும் எங்கள் மீது தாராளமாக பொழிகின்றவர். இந்த தவ காலத்திலே நம்மீது அருளை பொழிந்து இரக்கத்தை பொழிந்து நம்முடைய குறை குற்றங்களை மன்னித்து நமது வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்மேல் ஏராளமாக பொழிந்து நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும், இணையத்தினூடாக செவித்துக் கொண்டிருக்கிற மக்களையும், உலகத்திலே பறந்து வாழுகிற மக்களையும் ஆசீர்வதிக்குமாறும் எங்களுடைய மனமாற்றத்திற்கு வேண்டிய அருளை தருமாறும் இந்த நேரத்திலே இறைவனை பார்த்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உங்கள் பதிலாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும்
கண்ணின் மணி போல காத்து உமது பணியை தொடர்ந்து ஆற்ற உமது ஆவியின் கொடைகளை பொழிந்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நாட்டை ஆளும் நாட்டுத் தலைவர்கள் தமது பணிகளை தமது மனக்கண்முன் கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றும் மக்களை உண்மையுடனும் நீதியுடனும் நேர்மையுடனும் வழிநடத்த நல்ல மனதை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயுற்றவர்களுக்கல்ல நோயற்றவர்களுக்கு மருத்துவர் தேவை என்று கூறிய எங்கள் அன்பு தந்தையே, மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் உடல் நல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நல்ல உடல் நலமும் உள சுகமும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே இறைவா, எம்முடைய பிள்ளை செல்வங்களை உம்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் கடவுள் பக்தியிலும் உம்மை போல் வாழ வளர தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, இத்தவ காலத்தில் நாம் அனைவரும் செபத்திலும் தவத்திலும் பிறரன்பு பணிகளிலும் அர்ப்பணத்தோடு ஈடுபட்டு நம் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள நல்ல மனதினை தந்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் இங்கே நம்முடைய சொந்த கருத்துக்களையும் வேண்டுதல்களையும் கொண்டு வந்திருக்கிறோம். அவற்றை இந்த நேரத்திலே நினைத்து மௌனத்திலே ஆண்டோடைய திருப்பலிபுரத்திலே இறக்கி வைத்து விடுவோம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பான தெய்வமே, நீர் எங்களுடைய தகப்பன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், எங்கள் பேரிலே இரக்கமாயிரும். இந்த நேரத்திலே பகிரங்கமாக உம்முடைய பாதத்திலே ஒப்படைத்த வேண்டுதல்களையும் எங்களுடைய நெஞ்சுக்குள்ளே நாங்கள் சுமந்து வந்திருக்கிற பல்வேறுபட்ட தேவைகளை உமது பாதத்திலே ஒப்படைக்கின்றோம். எங்களை உமது அருள் வளத்தால் நிரப்பியறலும், குறை குற்றங்களை மன்னித்து கொள்ளும், பரிவை எங்கள் மீது ஏராளமாக பொழிந்தருளும். எங்களுடைய உள்ளத்தை தொட்டு குணப்படுத்தி நாங்கள் தீய வழிகளை விட்டு விலகி உம்முடைய பாதையிலே நடக்க வேண்டிய அருளை இந்த தவக்காலத்திலே சிறப்பாக எங்களுக்கு தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வள்ளன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வள்ளன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையெழுத்தின்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையிலே தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறை வாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர்களுக்கு விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகிலே இடையராதுமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் நீரே ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன் மார்க், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவளில் முக்கொந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோட அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பாடல் இலக்கம் 50. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்பக் காட்டினிலே, உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே, என் அன்பு தாயாக என் நாளும் என்னை காக்கவே, என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே. பக்கம் 15. கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் திருவிழாவின் கண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், என் நிரப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவில்லா ஆசியால் புனிதப்படுத்தி ஒரே திருமகனின் நற்செய்தியை கடைப்பிடிக்கச் செய்தருளும். அதனால் அவர் தம் திருத்தூதர்களுக்கு தம்மிலே வெளிப்படுத்திய அந்த மாட்சி மீது அவர்கள் என்றென்றும் ஆர்வம் கொள்ளவும் அதை மகிழ்ச்சியோடு வந்தடையவும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பாடல் இலக்கம் 87. மாதா
துணை நீரேயும்மை வாழ்த்தி போற்றவரம் தாரோம். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாகமை பாரோம். வானோர் தம்மரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளோம். ஈனோர் என்றமை நீர் தள்ளாமல் கால துமே தற்காரோம். மாதாவே துணை நீரேயும்மை வாழ்த்தி